ஆகட்டும். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்தின் லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்தின் 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை அடியேன் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்படுங்க. வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன என்று நீங்கள் கேட்பீர்களானால், தி 3 crosses and the kingdom of God, 3 சிலுவைகளும் தேவனுடைய ராஜ்யமும் என்கிற தலைப்பில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சிலுவையின் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கவனிப்பீர்களானால் மாத்திரம்தான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும். இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு செய்தியாக இருக்கும். நீங்கள் கவனிக்காமல் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வெவ்வேறு இடங்களில் சிதறடித்து வைத்து கொண்டு வெளியில் எழுந்துட்டு போகிறது வர்றது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து கொண்டிருப்போமானால் உங்களுக்கு நான் பேசுகிற செய்தி விடுதலையும் கொண்டு வராது, ஆஸ்வாத்தியம் கொண்டு வராது, எந்த விதத்திலையும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து பொறுமையாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தைகள் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களில் ரோம அரசாங்கம் ஆட்சியில் இருந்தார்கள். இந்த ரோம அரசாங்கத்தின் ஒரு கொடுமையான மரண தண்டனை எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சிலுவை மரணம். ஒரு மனிதனை சிலுவையில் அறைவது என்பது அது ஒரு சாதாரண மரண தண்டனை கிடையாது. அன்றைக்கு இருந்த நாளில் ஒரு மனிதனை மோசமான விதத்தில் தண்டிக்க வேண்டுமானால் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை என்ன தண்டனை என்றால் குரூசிஃபிக்ஷன், சிலுவை மரணம், சிலுவை தண்டனை ஒரு மோசமான ஒரு தண்டனையாக இருந்தது. ரோம அரசாங்கத்தால் இந்த தண்டனைகள் செயல்படுத்தப்பட்டது. இந்த தண்டனைகளை பொதுவாக யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று, இந்த தண்டனைகள் குற்றம் செய்த அடிமைகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. ரோம சிட்டிசன், குடியுரிமை பெற்ற ஒருவனுக்கும் இந்த சிலுவை மரணத்தை தண்டனையாக ரோம அரசாங்கம் கொடுக்காது. ஒரு அடிமைக்கு தான் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குற்றமுள்ள ஒரு அடிமைக்கு ரோம அரசாங்கம் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மரண தண்டனையை விதிக்கும். அதே நேரத்தில் சமுதாயத்தில் ஒரு மோசமான லோவஸ்ட் டைப் ஆஃப் கிரிமினல், ஒரு மிக மோசமான கீழ்த்தரமான ஒரு பாவிக்கு, ஒரு மோசமான பாவம் செய்த ஒரு பாவிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை தான் சிலுவை மரணம். சிலுவை மரணத்தை அந்த நாட்களில் நியாய தீர்ப்புக்காக போகிற எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் மோசமான பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை தான் இந்த சிலுவை மரணம். நல்லா கவனிங்க. அந்த சிலுவை என்பது சாபத்திற்கும் மரணத்திற்கும் அன்றைக்கு அடையாளமாக இருந்தது. ஒரு மனிதனை சிலுவையில் அறைய வேண்டுமானால் அந்த மனிதனை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிடித்து அந்த மனிதனை சாட்டையால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடிப்பார்கள். சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டையால் அடிப்பாங்க. அன்னைக்கு அவர்கள் பயன்படுத்தின அந்த சாட்டைகளில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சாட்டை நுனிகளில் அது ஒரு எலும்பு, ஷார்ப்பான எலும்புகளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவைகள் கோத்திருப்பாங்க, அல்லது ஸ்டீல் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பயன்படுத்தி இருப்பார்கள். அப்படிப்பட்ட சாட்டையை கொண்டு ஒரு மனிதனை அடிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய சரீரமெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிச்சுக்கிட்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. சிலுவையில் அறையப்படுகிற எல்லாருக்குமே இதை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. மிகவும் மோசமாய் பாவம் செய்த நபர்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட சிலுவை மரணத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு சாட்டை அடியை கொடுப்பாங்க. அதன் பின்பதாக எந்த இடத்துல வைத்து சிலுவையில் அறைய போகிறார்களோ அந்த இடம் வரைக்கும் அந்த மனிதனே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா
தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வர வேண்டும். அப்போ கவனிங்க, அப்படிப்பட்ட வலிமையான ஒரு சிலுவையை, பாரமான சிலுவையை ஒரு மனிதன் அவன் தூக்கி நடந்து கொண்டு போகும் பொழுது அது மிகவும் வேதனையான ஒரு அனுபவம். ரத்தமெல்லாம் சிந்தி, உடம்புல இருக்கிற பலனெல்லாம் போய், சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான பலனும் குன்றி போய், அந்த மனிதனுடைய உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க தொடங்குகிற ஒரு வேலை அது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை இந்த சிலுவை மரணம். அப்படிப்பட்ட ஒரு வேதனை இந்த சிலுவை மரணம். சாதாரணமாக நினைக்கக்கூடாது சிலுவை மரணத்தை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இங்கே சிலுவையில் அடிப்பதனால அந்த சரீரத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் என்ன, ஒரு மனிதன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிலுவையில் மறிக்கிறாங்க அப்படின்னு படக்காட்சியில் போட்டு காண்பித்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவநாமம் மகிமைப்படுவதாக. சில வேளைகளில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட மனிதனுடைய கால்களை உடைத்து விடுவார்கள். கால்களை உடைக்கும் பொழுது அந்த மனிதன் கைகள் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கிறபடினால கீழே பேலன்ஸ் இல்லாமல் அவன் தொங்கும் பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு, அவனுடைய மூச்சு திணறல், லங்ஸ், நுரையீரலில் சரியாக சுவாசிக்க முடியாமல் சீக்கிரமாய் அந்த மனிதன் இறந்து போவதற்காக சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கால் எலும்புகளை உடைத்து விடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பார்க்கிறோம், இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னதின் நிமித்தம் அவருடைய சிரசில் என்ன பண்ணாங்கன்னா முள்முடியை வைத்தார்கள். நான் ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறேன், அந்த ஒரு முள் 3 இன்ச் கிட்ட இருக்குமா. அந்த முள் அது தலையில் வைக்கப்பட்டு என்ன பண்ணனா அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அது ஆணியை போல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு முள். அப்படிப்பட்ட ஒரு முள்ளை ஆண்டவருடைய தலையில் வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா வேதனைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கவனிங்க, சிலுவை மரணம் என்பது சாதாரண ஒரு வலி உள்ள ஒரு மரணம் அல்ல. தட்ஸ் a cruel death. ஒரு மோசமான கொடூரமான ஒரு மரணம், ஒரு தண்டனை தான் இந்த சிலுவை மரணம், இந்த சிலுவை தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சகித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட மோசமான வலியையும் வேதனையும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக, சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, சகித்தார். உயிரோடு இருக்கீங்களா? உயிரோடு இருக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமாம். அதனால் அப்படியே என்ன பண்ணக்கூடாது, உட்காந்துட்டு எங்கேயோ சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது, கவனிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ இந்த சிலுவை என்பது, சிலுவை தண்டனை என்பது ஒரு மோசமான ஒரு தண்டனை. அதில் ஒரு மனிதன் மரிப்பது என்பது மோசமான மரணத்தை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த சிலுவை, 3 சிலுவைகளும் தேவனுடைய ராஜ்யமும் என்கிற இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது என்பதை இந்த காலை வேளையில் நீங்கள் விளங்கி கொள்ளும் பொழுதுதான் ஒரு சிலுவையினுடைய ஆழ்ந்த சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட். நல்லா கவனிங்க, தேவன் மனிதனை சிருஷ்டித்து, தேவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மனிதனையும் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆமென். அவர் விரும்பினார், அவர் ஆளுகையும் செய்தார். ஏதேன் தோட்டத்தில் மனிதனை சிருஷ்டித்து ஆதாமையும் ஏவாளையும் ஆளுகை செய்தார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், நல்லா கவனிங்க, அவர்கள் பாவத்தில் விழுந்தபடினால ஒட்டுமொத்த மனுக்குலமும் எதில் விழுந்துடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாவத்தில் விழுந்து விட்டது. ரோமர் 3வது அதிகாரமும் 5வது அதிகாரமும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் ஒரே மனிதனுடைய மீறுதல்களினாலே இந்த உலகம் முழுவதும் ஒட்டுமொத்த மனிதர்களும் பாவத்தில் சிக்கி கொண்டார்கள். ஒரு மனிதனுடைய மீறுதல், ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பாவத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கவனிங்க, தேவன் இந்த ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாமையும் ஏவாளையும் தங்களுடைய இஷ்டத்துக்கு அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு he did not leave them. அவர் அவர்களை விட்டுவிடாமல் அவர்களுக்கு ஒரு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி ஒரு விலங்கை அடித்து அதனுடைய தோலை எடுத்து
அவர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடையை செய்து என்ன பண்ணுறாருன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுத்து அதன் பின்பதாக பார்க்கிறோம் அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. துன்மார்க்கர்களாக இருக்கிறாங்க. ஆபேல் நீதிமான் மரித்தான், காயின் துன்மார்க்கனாக இருக்கிறான், சேத்து பிறக்கிறான் நீதிமான். அதன் பின்பதாக நோவா, ஆபிரகாம் இவர்களுடைய காலங்களில் எல்லாம் தேவன் சில நீதிமான்களை தெரிந்து கொண்டு அந்த நீதிமான்களோடு கூட கர்த்தர் பேசி, அதாவது சிலரை தெரிந்து கொண்டு அவர்களை நீதிமான்கள் ஆக்கி அவர்களோடு கூட கர்த்தர் பேசி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்து வந்தார். ஆமென். கவனிக்கிறீங்களா? இது முற்பிதாக்களின் காலம். நான் பேசுறது கொஞ்சம் பியோர் தியாலஜி, பக்கா இறையில். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வந்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். சரி கவனிங்க. முற்பிதாக்களின் காலம் ஆபிரகாம்ல இருந்து மோசே, அதாவது ஆதாம்ல இருந்து மோசே காலம் வரைக்கும் ஆன்செஸ்ட்ரல் பீரியட், முற்பிதாக்களின் காலம். இந்த காலகட்டத்தில் தேவன் என்ன பண்றாருன்னா குறிப்பிட்ட நபர்களை தெரிந்து கொண்டு அந்த நபர்களோடு கூட பேசி தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி, ஆபிரகாமாக இருக்கலாம், நோவாவாக இருக்கலாம், அதற்கு முன்பதாக மெத்துசலாவாக இருக்கலாம், நோவாவாக இருக்கலாம், ஏனோக்காக இருக்கலாம், ஆபிரகாமாக இருக்கலாம், ஈசாக்காக இருக்கலாம், யாக்கோபாக இருக்கலாம், இவர்கள் எல்லாரோடு கூட தேவன் தனிப்பட்ட விதத்தில் பேசி அவர்களையும் அவர்கள் மூலமாய் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களையும் தேவன் ஆளுகை செய்து வந்தார். ஆமென். தேவன் என்ன செய்து வந்தார் சொல்லுங்க? ஆளுகை செய்து வந்தார். அடுத்தபடியாக இந்த ஆளுகை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாக்கோபனுடைய சந்ததி இஸ்ரவேல் என்கிற தேசமாய் உருவெடுக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய தேசமாய் மாறி ஒரே மனிதனாகிய ஆபிரகாம்ல இருந்து ஒரு பெரிய சந்ததி உண்டாகிறது. ஒரு பெரிய ஜனக்கூட்டம், திரளான கூட்டம் உண்டாகி இஸ்ரவேலர்கள் என்று அறியப்படுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? இந்த இஸ்ரவேலர்களையும் தேவன் என்ன பண்றாருன்னா ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நிறைய வார்த்தைகளை படிச்சிருப்பீங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜாவாக வீற்றிருக்கிறார், நானே உன் ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போதும் சொன்னாரு, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு ராஜ்யம், உங்களுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாய் நான் இருக்கிறேன். ஆமென். அப்போ கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா உண்டாவதற்கு முன்பதாக தேவனே இவர்களை நேரடியாக ஆளுகை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. வனாந்திரத்தில் மேக ஸ்தம்பத்தில் இருந்து, அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்து தேவன் இவர்களுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இவர்கள் எங்க போகணும், மேகம் நகரும் போது இவங்க போவாங்க, மேகம் நிற்கும் பொழுது இவர்கள் நிற்பார்கள். அல்லேலூயா. தேவன் மோசையோடு கூட பேசி பிரமாணங்களை கொடுப்பார். அந்த வார்த்தைகளை எல்லாம் மோசே ஜனங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இப்படியாய் தேவன் நேரடியாய் ஜனங்களை ஆளுகை செய்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ராஜ்யம். நல்லா கவனிங்க. அதன் பின்பதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராஜாக்களை ஏற்படுத்தி, அதாவது மனிதர்கள் விரும்பினதுனால, இஸ்ரவேலர்கள் விரும்பினதுனால எங்களுக்கு ராஜா வேணும், மற்ற தேசங்களை போல எங்களுக்கு ராஜா வேணும். ஒரு பிலிஸ்தீனை பார்த்தாங்க, ஒரு மோவாபியனை பார்த்தாங்க, பார்த்து அவர்கள் எல்லாம் ராஜாக்கள் ஆளுகை செய்கிறாங்க இல்லையா, அதே போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டது நிமித்தம் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலம் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சவுலை, ஆனால் அது தேவ சித்தம் அல்ல, தேவன் ஜனங்களை நேரடியாக ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் சொல்லுங்க தேவனுடைய சித்தம். ஆனால் இந்த ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டதின் நிமித்தம் தேவன் இந்த ஜனங்களுக்கு மனித ராஜாக்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சவுலாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், சாலமனாக இருக்கட்டும், அதன் பின்பதாக வந்த அநேக ராஜாக்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலை ஆளுவதற்கு அவர் நியமித்து, நல்ல கவனிங்க, ராஜாக்கள் மூலமாக தேவன் இஸ்ரவேலை ஆளுகை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ராஜாக்கள் மூலமாக என்றால் சவுல் ராஜாவா இருந்தபோது, தாவீது ராஜாவா இருந்த பொழுது, அல்லது சாலமன் ராஜாவா இருந்தபோது தேவன் இந்த ராஜாக்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து, தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசியின் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக கொடுத்து ஜனங்களை தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ராஜாக்கள் மூலமாக ஆளுகை செய்தார். த்ரூ த கிங்ஸ் காட் ரூல்ட் ஹிஸ் பீப்புள். அல்லேலூயா.
ராஜாக்கள் மூலமாக, அவர்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணங்கள், திட்டங்கள் மூலமாக தேவன் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டு வந்தார். ஆனா நல்லா கவனிங்க, எப்போ இந்த மனிதர்கள் ராஜாவாக இஸ்ரவேலை ஆள ஆரம்பித்தார்களோ, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ஆளுகைக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற இருதயம் உள்ளவர்களாய் மாறி, இஸ்ரவேலில் அநேக ராஜாக்கள், யூதாவில் அநேக ராஜாக்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்து தேவனுடைய ஜனங்களை, நல்லா கவனிங்க, தகாத வழிகளில் நடத்தினாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்ததா இந்த ராஜ்யத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. முதல்ல ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் ஆளுகை செய்தார். அதன் பின்பதாக முற்பிதாக்களின் காலத்தில் குறிப்பிட்ட நபர்களை தெரிந்து நீதிமான்களாக்கி அவர்களுடைய குடும்பங்களை ஆளுகை செய்து வந்தார். அதன் பின்பதாக மோசேயினுடைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் என்ன பண்ணார்னா ஆளுகை செய்தார். அதன் பின்பதாக கவனிங்க, அதன் பின்பதாக ராஜாக்கள் மூலமாக கர்த்தர் ஆளுகை செய்தார். ஆனால் இந்த ராஜாக்கள் மூலமாக கர்த்தர் ஆளுகை செய்கிற நாட்களில் இந்த ராஜாக்கள் தேவ சித்தத்துக்கு வழி விலகி நடக்கிறபடினால தேவன் முன்பே பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மேன்மையான ஒரு ராஜ்யம், இட்டர்னல் கிங்டம், ஒரு நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது தான் தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருந்தது. நல்லா கவனிங்க, இதை கவனிச்சிங்கன்னா தான் இன்னைக்கு நான் சொல்ல வர செய்தி உங்களுக்கு புரியும். ஒரு நித்திய ராஜ்யம். இப்போ இந்த ராஜாக்கள் நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யம் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் மாசுபட்ட பொழுது, அல்லது இந்த ராஜாக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்களை அவர்கள் தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி பாகால்களையும் அந்நிய தெய்வங்களுக்கு நேராக அவர்கள் நடத்தும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய ராஜ்யத்தை இன்னும் அடுத்த அளவுகளுக்கு அவர் விவரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காஸ்பல். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் ராஜ்யத்தின் மூலம், இயேசுவானவர் மூலம் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். ஆமென். இயேசுவானவர் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தை ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் திறந்து கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள், மற்ற தேசத்தாரோ விருப்பப்பட்டு அவர்கள் தங்களை யூதர்களாய் மாற்றிக்கொள்வார்களானால் அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துருவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. யார் வேண்டுமானாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தேவனுடைய ராஜ்யம், நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் சீரழித்த அல்லது மாசுபடுத்தின அல்லது தவறாய் நோக்கத்தை விட்டு வேறு வழியில் நடத்தப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து என்ன பண்றார்னா, ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். பழைய ஏற்பாட்டு ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, அப்படின்னா முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லும்பொழுது ராஜாக்களுடைய துன்மார்க்கமான ஆளுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இன்னும் பிராடா, இன்னும் விரிவாக்கம் செய்கிறார். எப்படி விரிவாக்கம் செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. தேவனுடைய ராஜ்யத்தை, இயேசுவானவரை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவானவர் எங்கும் சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர் பிரசங்கித்தார். அல்லேலூயா. அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிரு. அவர் பேசின உவமைகள் எல்லாம் பாருங்க. பரலோக ராஜ்யம் ஒரு வேலைக்காரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்குதுன்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துமே அவர் என்ன பண்ணார்னா பிரசங்கித்து கொண்டிருந்தார். பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் ஒன்று தான், ரெண்டும் வேற கிடையாது. ஒரே ராஜ்யம்தான், வெவ்வேறு வார்த்தைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்படியாக ராஜாக்களுடைய துன்மார்க்கமான ஆளுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு இந்த உலகத்தில் சபையில தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு வெளிப்பாடாய், தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வேலையை இந்த பூமியில இன்னைக்கு செய்வது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இயேசுவானவர்
தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்து சபை அந்த ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற அந்த பாக்கியத்தை சபைக்கு கொடுத்து இன்னைக்கு சபை தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்பாடாய், சபை தேவனுடைய ராஜ்யத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாய் இந்த நாளில் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, இப்போ கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் இங்கே இப்படியோடு நிற்க போவது கிடையாது. ஆதாம்ல இருந்து இன்னைக்கு சபை வரைக்கும் வந்திருக்கிறோம். கவனிச்சிங்களா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆதாம்ல இருந்து சபை வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் சொல்லுங்க எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் சபையோடு முடிவு பெற்று போவது கிடையாது அல்ல. இவைகள் எல்லாம் ஒரு பகுதி தான். இப்போ நான் சொன்ன காரியம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதிகள், அங்கங்கள் தான். நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவர் வரப்போகிற ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை குறித்து அவர் அதிகமாய் பிரசங்கித்து போதனை செய்தார். அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? அப்போ கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அநேக காரியங்கள் உண்டு. கிறிஸ்தவத்தில் நிறைய நீங்கள் பார்ப்பீர்களானால் கருத்து வேறுபாடுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்குரிய உபதேசங்களில் உண்டு. ரகசிய வருகை உண்டு என்று சொல்பவர்கள் உண்டு, ரகசிய வருகை இல்லை என்று சொல்பவர்கள் உண்டு. நம்ம அவைகளுக்குள்ளெல்லாம் அதிகமாக போய் தியானிக்காம நேரடியாய் கர்த்தருடைய வருகையில் நடக்கிற காரியங்களை சுருக்கமாக நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சபை மறுரூபமாக்கப்படும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இயேசுவானவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, இயேசுவானவர் இந்த பூமியில அவருடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது நித்திய ராஜ்யமா இருக்க போகிறது. பல வியாக்கியானங்கள் ஆண்டவருடைய வருகையை குறித்து இருந்தாலும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட தேவதூதர்களோடு கூட அவர் வந்து சபையை அவர் எடுத்துக்கொண்டு, சபை மறுரூபமாகவும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் அவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பார்கள், மகிமையின் சரீரத்தோடு கூட எழுந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாம் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டு இயேசுவானவர் தம்முடைய நித்திய ராஜ்யத்தை என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்கே ஸ்தாபிப்பார். பழைய வானம் பழைய பூமி எல்லாம் ஒளிந்து போகும் என்று வாசிக்கிறோம் இல்லையா? வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? வேதத்தை படிக்கிறீங்களா இல்லையா? பழைய வானம் பழைய பூமி எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவருடைய புதிய நித்திய ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்தில் சபை ஆண்டவருடைய மனவாட்டியாக நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட என்ன பண்ண போகுது என்றால் வாழ போகிறது. அந்த வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வாழ்க்கையை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்திலையும் 22வது அதிகாரத்திலையும் தேவ மனிதனாகிய யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காட்டுகிறார். வரப்போகிற பரம எருசலேம், வரப்போகிற நித்திய ராஜ்யம், அது எப்படிப்பட்ட ராஜ்யம் என்றால் தேவன் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்வார். தேவன் நேரடியாக ஆளுகை செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ராஜ்யத்துல பாவம் இராது, அந்த ராஜ்யத்துல சாபம் இருக்காது, அந்த ராஜ்யத்துல நித்திய காலமாய் ஒரு மனிதன் வாழலாம். அந்த ராஜ்யத்துல துக்கங்கள் இருக்காது, அந்த ராஜ்யத்துல வேதனை இருக்காது, அந்த ராஜ்யத்துல பலவீனம் கிடையாது. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்குள்ள பாவிகள் நுழைய முடியாது. அந்த ராஜ்யத்துக்குள்ள நித்திய மனமகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்போம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அந்த ராஜ்யத்தில் தேவ சமூகத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். நாம் அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாக, வேற எதுவும் கிடையாது. அங்க பசி கிடையாது, தாகம் கிடையாது, அங்க நோய்கள் கிடையாது, பலவீனங்கள் கிடையாது, கடன் பிரச்சனை கிடையாது, வீடு கட்டணும், இஎம்ஐ கட்டணும், எதுவும் கிடையாது. அங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய முகத்தை பார்த்து தரிசித்து அவர் நம்மிடத்தில் அன்பு கூற, நாம் அவரிடத்தில் அன்பு கூற. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அதனாலதான் வேதம் சொல்லுது, அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும், ஆனா கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் நம் மீது அன்பு கூறுவார், நாம் தேவனோடு கூட அன்பு கூறுவோம், அவரை துதிப்போம். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு ராஜ்யம். ஆமென். ஆச்சரியமான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் கர்த்தர் நித்திய காலமாய் ராஜாவாய் இருந்து அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உபதேசம், the doctrine of the kingdom of God. உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணும்பொழுது கேளுங்க. ஒரு 15 நிமிஷம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறேன். இதை திரும்ப திரும்ப கேளுங்க. வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றத புரிந்து கொள்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். தண்ணி வேணும். என்ன கேள்வி அப்படின்னா, குட் ஃப்ரைடே ஆராதனைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமென். குட் ஃப்ரைடே ஆராதனைக்கும் தேவனுடைய, கவனிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் குட் ஃப்ரைடேக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு தேவையில்லாத எந்த காரியத்தையோ பேசிட்டு இருக்கிறார் இவரு? தேவையில்லாத காரியத்தை புல்பீட்ல இருந்து பேசுற ஆள் நான் கிடையாது. இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு வருவோம். எங்க ஆரம்பிச்சோம்? எல்லாம் சொல்லுங்க. இல்ல. எங்க ஆரம்பிச்சோம்? இல்ல. எங்க ஆரம்பிச்சோம்? 3 சிலுவையில் ஆரம்பிச்சோம். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்தின் 39வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிரும் தேவனுக்கு நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் நீர் உம்முடைய வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் எங்க இருப்பாய்? பாரடைஸ், ஹெவன், என்னுடைய ராஜ்யத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஓகே. இந்த ராஜ்யத்தை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். இதை குறித்து டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 சிலுவைகள், நல்லா கவனிங்க, இந்த 3 சிலுவைகள் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த 3 சிலுவைகளை தேவனுடைய ராஜ்யத்தோடு கூட ஒப்பிட்டு இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சர்ச்சிலிருந்து எழுந்து போகிறது, தண்ணி குடிக்கிறதுக்கு எழுந்து போகிறேன், டாய்லெட் போகிறதுக்கு எழுந்து போகிறேன் அப்படிலாம் போயிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் உட்காருங்க. ஒரு மணி நேரம் எமர்ஜென்சியாக ஏதாவதுனா எழுந்து போங்க. மற்றபடி உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. ஆமாம், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. 3 சிலுவை. முதல் சிலுவை வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன? முதல் சிலுவை வெளிப்படுத்துகிறது, the first cross reveals the eternal death. நல்லா கவனிங்க. முதல் சிலுவை வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால் நித்திய மரணம். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நித்திய மரணம். இயேசுவானவருக்கு வலது புறத்திலையும் இடது புறத்திலையும் சிலுவையில் 2 கல்லர்களை அறைந்திருந்தார்கள். இவர்கள் சாதாரண பாவம் செய்த கல்லர்கள் அல்ல, ஏதோ மோசமான குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதர்கள் இவர்கள் இருவரும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு மனிதனை சாதாரணமாக சிலுவையில் அறைய மாட்டாங்க, மோசமான ஒரு குற்றவாளியை தான் சிலுவை மரத்தில் தண்டனையாக அவனுக்கு கொடுப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த 2 குற்றவாளிகளும் ஏதோ மோசமான ஒரு பாவம் செய்த மனிதர்கள். அதில் ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரை பார்த்து இகழுகிறான். நீ இரட்சகரானால், நீ தேவனுடைய குமாரனானால், நீ உண்மையிலேயே தேவனானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். அவனுடைய நோக்கம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்வதில் தான். அல்லேலூயா. அவனுடைய நோக்கம் எல்லாம் எங்க இருக்கு? பூமிக்குரிய வாழ்க்கையில தான்.
தேவனுடைய ராஜ்யத்தின் மீது அல்ல, தேவனின் மீது அல்ல, வரப்போகிற நித்தியத்தின் மீது அல்ல. இவனுடைய நோக்கம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பூமியில நான் வாழணும், நீ தேவனா இருந்தா என்னை இப்போ காப்பாத்து, நீயும் உன்னை காப்பாத்திக்கோ. நான் இறங்கி போய் மறுபடியும் என்ன பண்ணணும், நிறைய மனிதர்களுடைய பொருட்களை எல்லாம் திருடி பணக்காரனாகி சந்தோஷமா 3 வேளை தின்னு நான் என்ன பண்ணணும்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து நான் இந்த பூமியில வாழணும், என்னை காப்பாற்று, நீயும் காப்பாற்றிக்கொள். நல்லா கவனிங்க, இந்த மனிதன் சுமக்கிற சிலுவை எதை குறிக்கிறது? நித்திய மரணம். ஏன் நான் அதை சொல்றேன்? இந்த மனிதனுடைய முடிவு என்ன? இவன் பூமிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமே எதிர்பார்த்து அவன் சிலுவையில் மனம் திரும்பாம, கடைசி நேரத்தில் மனம் திரும்பாம நான் இந்த பூமியில் வாழணும் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் முறுமுறுத்து மறுதலித்து முரட்டாட்டம் பண்ணி கலகம் செய்கிற ஒரு காரியத்துக்கு ஒப்பாக இருக்கிறது இவன் செய்த ஒரு காரியம். ஒப்பாக இல்லை, அவன் செய்தது கலகம், அவன் செய்தது முரட்டாட்டம். சிலுவையில் ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் என்ன பண்றான்? முரட்டாட்டம் செய்கிறான். He was rebellious. He was so rebellious. நீ கடவுளா இருந்தா உன்னையும் காப்பாத்திக்கோ, எங்களையும் காப்பாத்து, நான் இறங்கி போய் வாழணும். அவன் தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற இருதயம் அவனுக்கு இல்லை, அவனுக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு இருதயம், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற ஒரு இருதயம். கலகம்னா ரெபெல், எதிர்த்து நிற்கிறது தான் அந்த வார்த்தை. தேவனுக்கு விரோதமாய் ரெபெல் பண்ணக்கூடிய, தேவனுக்கு விரோதமாய் முரண்டு பிடிக்கக்கூடிய, தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாத ஒரு மனிதனாய் இவன் இருந்தான். ஆகவே அவனுடைய முடிவு என்ன? மரணம். அவன் சிலுவையில் மரித்தான். எங்க போனா? நித்திய மரணத்துக்கு போனான். எங்க போனா? நித்திய மரணம் ஆகிய நரகத்துக்கு போனான். நல்ல கவனிங்க, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். நீங்க இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியே புசிக்க கூடாது. அவர்கள் அதை புசித்தது நிமித்தம் பாவம் உலகத்தில் வந்தது. ஏன் அவர்கள் அதை புசித்தாங்க? வேதம் சொல்லுகிறது, அந்த கனி அவர்கள் பார்த்த பொழுது பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு சொல்லுங்க இன்பமும், புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமோ புசிப்புக்கு நல்லதுமா இருக்கிற அந்த கனியை பார்த்த உடனே இவர்களுக்கு ஒரு இச்சை, கண்கள்ல இச்சை, மாம்சத்துல இச்சை. இவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்தது நிமித்தம் பாவம் உலகத்துக்குள்ள வந்தது. தேவன் அந்த பாவத்தின் நிமித்தம் இப்ப கவனிங்க, ஆதாமின் மேலும் ஏவாளின் மேலும் அவர்களுக்கு பின் வருகிற மனித சந்ததியின் மேலும் ஒரு சாபத்தை வைக்கிறார். என்ன சாபம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதனுடைய சரீர பிரகாரமான மரணம் மற்றும் மனிதனுடைய நித்திய மரணம். அல்லேலூயா. நித்திய மரணம், நரகத்தில் ஒரு மனிதன் போய் காலங்காலமா என்ன பண்ண போறான்? வேதனை அனுபவிக்க போறான், நரக வேதனை. அதான் நித்திய மரணம். நல்லா கவனிங்க. அப்போ ஆதாம் ஏவாளுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வந்த ஆக்கினை தீர்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நித்திய மரணம். மனுக்குலத்தின் மீது வந்த நியாய தீர்ப்பு நித்திய மரணம். அல்லேலூயா. ஆனா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாரு. ப்ரொவிஷன் கொடுத்து அவர்களை என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுக்காக தேவன் ஒரு விலங்கை அடித்து அதனுடைய தோலை எடுத்து அவர்களுக்கு உடை செய்தார். நம்ம வாசிக்கிறோம். ஏன் தேவன் விலங்கை அடித்தார்னா, அவர்களுடைய பாவத்துக்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது ஏதேன் தோட்டத்தில். அதற்காக தேவன் ஒரு விலங்கை அடித்து அந்த விலங்கினுடைய ரத்தத்தை ஆதாம் ஏவாளினுடைய பாவத்துக்கு ஈடாக கிரயமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாவத்தை நான் மூடுகிறேன். அல்லேலூயா. சரி, ஆதாமையும் ஏவாளுக்கும் கர்த்தர் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டாரு. ஆனா அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மீது வந்த நியாய தீர்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நித்திய மரணம். கரெக்ட், நித்திய மரணம். வர்ஷினியக்கா வாய் எடுத்துட்டாங்க மரணம் சொல்றதுக்கு. கரெக்டா? அதனால தான் சொன்னேன் கரெக்ட். மரணம் அப்படிதான் கவனிக்கணும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இதே காரியத்தை நீங்க இஸ்ரவேலர்களோடு கூட வனாந்திரத்தில் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால், இந்த இஸ்ரவேலர்கள் தேவன் ஆச்சரியமாய் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார். சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, நல்ல கூடாரம் கொடுத்துருக்கிறாரு. வெயில் நேரத்தில் மேகம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்களுக்கு நிழலாய் இருக்கிறது. ஆமென். இரவுல தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறார். வேற என்னங்க வேணும்? கர்த்தர் காட்டுற வழியில் நடந்துட்டு போலாமே. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்கிறார்கள்,
தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன தேவனுடைய ராஜ்யம் பழைய ஏற்பாட்டில் தேவன் நேரடியாய் ஜனங்களை ஆளுகை செய்தால் தியோக்ரட்டிக் கிங்டம் ஆஃப் காட், தியோக்ரட்டிக் கிங்டம். சரி, கர்த்தர் நல்ல ஒரு அலிலிய சொல்லுங்களேன். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய ஆளுகைக்கு தங்களை தாழ்த்தாமல் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள், பிடிவாதம் பண்ணுகிறாங்க. மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? அத்தனை பேரையும் வனாந்திரத்தில் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அத்தனை பேரையும் வனாந்திரத்தில் சொல்லுங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் அப்படியே புதிய ஏற்பாட்டில் என்ன பண்றாருன்னா கட் காப்பி பேஸ்ட் பண்றாரு. கட் காப்பி பேஸ்ட்னா என்னது? இஸ்ரவேலர்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்தின் 3வது அதிகாரத்தில் எழுதி, 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் எழுதி அவர் சொல்ல வர்றார். நல்ல கவனிங்க, வாசித்து காண்பித்து கொடுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனால் இதுதான் சத்தியம். எபிரேயர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் இப்போ நான் பேச போறேன். நல்ல கவனிங்க. 3வது அதிகாரத்தில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு அவர் இத்தனை மகா பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எப்படி முரட்டாட்டம் பண்ணி அவர்கள் வனாந்திரத்தில் விழுந்து போனார்களோ, அதே போல இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்றாரு, 4வது, இப்போ எபிரேயர் 4வது அதிகாரம், நல்ல கவனிங்க. எபிரேயர் 4வது அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தா புரியும்னு நினைக்கிறேன். எபிரேயர் 4 வாசிங்க. யாராவது எடுத்துட்டீங்களா வசனத்தை? நான் சொல்வதற்கு முன்னாடியே. சரி, ஓகே. எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சரி, 5, 6 மாத்திரம் வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடியினால் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதிலே பிரவேசியாமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதனால் பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால், ஒருவேளை யோசுவா அவர்களை கானானுக்குள்ள கொண்டு போயிருந்தது நிறைவேறி இருக்கு, அதுதான் தேவன் பேசுறாரு அப்படின்னா பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இது இந்த அதிகாரம் கொஞ்சம் ஆழமான சத்தியம் உள்ள ஒரு அதிகாரம். பைபிள் ஸ்டடி எல்லாம் வேதாகம கல்லூரியில் பைபிள் ஸ்டடியிலலாம் இதை பேசி எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு அதிகாரத்தையே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கு, 4வது அதிகாரம் மாத்திரம். அதில் ஒரு சில குறிப்பிட்ட வசனங்கள் மாத்திரமே நான் சொல்கிறேன். நல்ல கவனிங்க, என்ன சொல்ல வருது இந்த 4வது அதிகாரம்? தேவனுடைய ராஜ்யம் அது இனி வரப்போகிறதா இருக்கிறது. நித்திய ராஜ்யம், நித்திய இளைப்பாறுதல் நமக்கு இனிமே தான் வரப்போகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே நடத்திட்டார். அவங்க போய் கானானில் சேர்ந்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். கவனிக்கிறீங்களா? அவங்களுக்கு தேசம் சொந்தமாக கிடைச்சிடுச்சு இல்லையா? இப்போ ஆண்டவர் மறுபடியும் இதெல்லாம் முடிஞ்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் தாவீதின் காலத்தில் தாவீதின் மூலமாக ஒரு வார்த்தை சொல்றாரு, சிலர் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பது இல்லை. இளைப்பாறுதல்னா என்ன? கானான் தேசம் பழைய ஏற்பாட்டில். எல்லாம் கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இளைப்பாறுதல் என்றால் கானான் தேசம். இப்போ கானான் தேசத்தில் எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனதுக்கு அப்புறமும் தாவீது காலத்தில் தாவீது மூலமாக கர்த்தர் சொல்றாரு, சிலர் அந்த கானானுக்குள்ள பிரவேசிப்பது இல்லை என்றார். ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, அதான் எல்லாரும் போயிட்டாங்க, குடியேறி செட்டில் ஆயிட்டாங்களே அப்படின்னும் பொழுது அந்த கேள்விக்கு பதில தான் இங்கே எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் சொல்ல வராரு. என்ன சொல்ல வராருன்னா, நீங்க எல்லாம் என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பழைய ஏற்பாட்டு கானானாகிய இளைப்பாறுதலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இனி வரப்போகிறதா இருக்கிறது.
அப்படின்னா நமக்கு கானான் தேசம் இந்த பூமிக்குரியதல்ல, வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் முறுமுறுத்து வனாந்திரத்திலே அவர்கள் அழிந்து அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். இந்த காலை வேளையில சபையே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, முதல் சிலுவை கொடுக்கிற எச்சரிப்பு நித்திய மரணம். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் சபைக்குள்ள இருக்கிற நாம் தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவ சமூகத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக, கலகம் செய்கிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, முரண்டு பிடிக்கிறவர்களாக இருப்போமானால், நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அவர்கள் எப்படி வனாந்திரத்தில் விழுந்தார்களோ அதே போல வரப்போகிற இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் சபை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்களும் ஒருவேளை விழுந்து போகலாம். அதற்காக தான் 3வது அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். வாசிங்க, 3வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் எபிரேயர் 3வது அதிகாரத்தின் 12 ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு காரியம் பாருங்க. சகோதரரே, நல்ல கவனிங்க, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கும் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். என்ன சொல்றாரு? 12வது வசனத்துல தேவனை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்றாரு. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்றாரு. 13வது வசனத்துல பாருங்க, நம்முடைய இருதயம் பாவத்தினால கடினப்பட்டு போகக்கூடாது என்று எழுதுகிறார். அல்லேலூயா வரல பாருங்க. 14வது வசனம், ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்திலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி போகக்கூடாது. 15வது வசனம் மறுபடியும் சொல்றாரு, கோப மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கேட்டவர்கள் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். மேலும் அவர்கள் 40 வருஷம் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? முதல் சிலுவை, முதல் கல்லனுடைய சிலுவை எதை வெளிப்படுத்துகிறது? ஒரு மனிதன் மீது நித்திய மரணம் வருவதை வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்காமல், கீழ்ப்படியாமல், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்து, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் கலகம் செய்து, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி வழி விலகி ஓடுகிறானோ, அந்த மனிதன் மீது வருகிற நியாய தீர்ப்பு என்னவென்றால் அது நித்திய மரணம். அது நித்திய மரணம். இந்த காலை வேளையில சபையே, இந்த காலை வேளையில இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்றேன், முழுமையா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் முழுமையாய் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு பாரத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கடந்த 6 நாட்களாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பாரத்தோட இதை ஆயத்தப்படுத்தும் பொழுதே ஒரு பயமும் ஒரு பயமும் ஒரு பாரமும் எனக்குள்ள இருந்தது. நேற்று இரவு 1 மணிக்கு தான் படுத்தேன், ஜெபம் பண்ணிட்டு 1 மணிக்கு தான் படுத்தேன். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். 5:30 மணிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாரத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில இந்த சபையில இன்னும் முழுமையாய் உங்களை தேவன் சமூகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் தாழ்த்தாமல், இன்னும் முழுமையாய் மனம் திரும்பாமல் இருப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது, மனம் திரும்பிடுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் மனம் திரும்பிடுங்க. தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி விடுங்கள். இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுவதற்கு வருகிற தீர்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நித்திய மரணம். நித்திய மரணம். இயேசுவை தவிர்த்து நித்திய மரணத்துக்கு வேற எங்கேயும் உனக்கு விடுதலை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த காலை வேளையில தேவ ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்களா? தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் கலகம் செய்து, கலகம்னா ரெபல், நான் முன்னாடியே சொன்னேன், எதிர்த்து நிற்பது. தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று ஜெயித்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லையம்மா. தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று ஜெயித்த ஒரே மனிதனை இந்த சரித்திரத்தில் காட்டிடுங்க, நான் இந்த ஊழியத்தை விட்டு போயிடுறேன். கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு மனிதனை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா.
சிலுவை கள்ளன் எதிர்த்து நின்றான், அவனுடைய முடிவு நித்திய மரணம். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், முதல் சிலுவை நமக்கு கொடுக்கிற செய்தி எச்சரிப்பின் செய்தி. ஆமென். முதல் சிலுவை நமக்கு கொடுக்கிற செய்தி எல்லாம் சொல்லுங்க, எச்சரிப்பின் செய்தி. இந்த காலை வேளையில யாராவது மனம் திரும்பாம இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை முடியும் பொழுது, கடைசி அர்ப்பணிப்பின் ஜெபம் நடக்கும் பொழுது, தயவு செய்து மண்டியிட்டோ அழுதோ கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய ஆத்துமாவை தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது சிலுவை மீட்பின் சிலுவை, கர்த்தருடைய மீட்பை வெளிப்படுத்துகிற சிலுவை. முதல் சிலுவை நித்திய மரணத்தை வெளிப்படுத்துகிற சிலுவை. இரண்டாவது சிலுவை கர்த்தருடைய மீட்பை வெளிப்படுத்துகிற சிலுவை. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இரண்டாவது சிலுவை யாருடைய சிலுவை? கள்ளனுடைய சிலுவை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். முதல் சிலுவை எதை வெளிப்படுத்துது? நித்திய, வெரி குட். இரண்டாவது சிலுவை நித்திய மீட்பை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்து அத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் பட்டது எதற்காகன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணுவதற்காக. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாசிக்கலாம். கொலேசியர் 1வது அதிகாரத்தின், வேகமா எடுத்து வாசிங்க. கொலேசியர், வேகமா திருப்பணும் பைபிள். 1வது அதிகாரத்தின் 13, 14 ஆகிய வசனங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இந்த வசனத்தில் ரெண்டு வார்த்தை கவனிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, delivered from the authority of darkness. 14வது வசனம், இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இரண்டாவது சிலுவை மீட்பின் சிலுவை, நித்திய மீட்பின் சிலுவை என்று நான் சொல்லியிருந்தேன். ஆமாவா இல்லையா? கவனிக்கிறீங்களா இல்லையா? சரி, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, மீட்பு, ரிடெம்ஷன், இந்த ரெண்டு வசனம் நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம் என்னவென்றால், இயேசுவானவர் நம்மை என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து மீட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, முன்னாடி நம்ம படிக்கும் பொழுது முன்பதாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து படித்தோம். அதே போல கிங்டம் ஆஃப் சேட்டன் ஒன்று இருக்கு இந்த பூமியில் இருக்குது. கிங்டம் ஆஃப் சேட்டன் அப்படின்னா சாத்தானின் ராஜ்யம். கவனிக்கிறீங்களா? என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் எப்படின்னு ஒரு காரியம் இருக்கிறதோ அதே போல இந்த பூமியில சாத்தானுடைய ராஜ்யம் இருக்கிறது. எல்லா பாவிகளும் துன்மார்க்கர்களும் பிசாசினால ஆளுகை செய்யப்பட்டு பிசாசினால நடத்தப்படுகிற அத்தனை பேர்களும் இந்த சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார்கள். இவர்கள் துன்மார்க்கமான கிரியைகளை செய்வார்கள், தேவனுக்கு விரோதமாக கலகங்களை செய்வார்கள். கவனிக்கிறீங்களா? ஆதார வசனங்களுக்கு நீங்க குறிக்கணும்னா குறித்து கொள்ளலாம். எபேசியர் 6வது அதிகாரத்தின் 12வது வசனம், எபேசியர் 2வது அதிகாரத்தின் 2வது வசனம், 3வது வசனம். எபேசியர் 2 மாத்திரம் யாராவது ஒருத்தர் எனக்காக வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரத்தின் 2வது வசனம், 3வது வசனம் வாசித்து பார்ப்பீர்களானால், கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்து. 2 வசனம் என்ன சொல்லுது? யாருடைய அதிகாரத்தின் கீழே இருந்தோம் நாம் மனம் திரும்புவதற்கு முன்பதாக? பிசாசினுடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம் மனம் திரும்புவதற்கு முன்பதாக. தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்படுவதற்கு முன்பதாக, பாவங்கள் கழுவப்படுவதற்கு முன்பதாக பிசாசினுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். இந்த பிசாசினுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, கலவகம் இருக்கிறது, எல்லா விதமான துன்மார்க்க கிரியைகளும் அங்க இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? என்ன இருக்குது? மரணம் இருக்கு, வேற என்ன இருக்கு? வெண்டைக்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு. சொல்லுங்க வாயை திறந்து. பாவம், சாபம், மரணம்,
எல்லா விதமான துர்க்கிரியைகள், கலகம், தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டம், இவைகள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. இன்னும் ஒரு வசனத்தை கூட வேதத்துல இருந்து காட்ட முடியும், நேரம் இல்லை. இந்த 3 வசனங்கள் போதும். கொலோசியர்ல ஒரு வசனம், எபேசியர்ல 2 வசனம். எபேசியர் 6:12 கூட குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க, பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தம்முடைய ராஜ்யத்துக்கு மீட்டெடுக்கிறார். ஆமென். இந்த மீட்புன்ற வார்த்தையை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மீட்பு, புதிய ஏற்பாட்டில் மீட்பு என்கிற வார்த்தைக்கான கிரேக்க பதம் 4 பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 பதங்களுடைய அர்த்தமே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெலிவரிங் அண்ட் பையிங். அப்படின்னா அப்படி இல்லைன்னா பையிங் பேக், விடுவித்து ஒரு காரியத்தை பிணையப்பணம் செலுத்தி விடுவித்து அதை தனக்குரியதாக்கி கொள்ளுவது. ஒரு காரியத்தை பிணையப்பணம் செலுத்தி விடுவித்து தனக்குரியதாக்கி கொள்ளுவது, அல்லது தனக்குரியதை வேறொரு மனிதனிடத்திலிருந்து கிரயம் செலுத்தி பெற்றுக்கொள்வது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்டோரியை உட்காந்து கவனிங்க, கொஞ்சம் கதையை கேளுங்க. கதை கேட்டால் தான் நமக்குலாம் பிரசங்கம் புரியும் இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமாம் சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னங்க வரல, எனக்கும் கதை கேட்டால் தாங்க புரியும். இப்போவாது சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளை, ஒரு சிறு பிள்ளை தன்னிடத்துல இருந்த ஒரு சின்ன ஒரு பென்சில் கத்தியை, பேனா கத்தின்னு சொல்லுவாங்க, சின்ன கத்தியை வச்சு ஒரு உட் எடுத்து அந்த உட்டில் அழகா ஒரு போட்டு செய்கிறான். ரொம்ப அழகா ஒரு படகை செய்து அந்த படகுக்கு அவனுடைய தாயார் என்ன பண்றாங்கன்னா சில காரியங்களை எல்லாம் செய்து அலங்கரித்து கொடுக்குறாங்க. அந்த படகை வச்சு அந்த பிள்ளைங்களுக்குன்னா பொம்மைன்னா ரொம்ப விருப்பம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். சில நாட்கள் கழித்த பின்பு அவன் ஒரு சின்ன ஆற்றங்கரையில அந்த படகை விட்டு என்ன பண்றான்னா விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எதிர்பாராத விதமாய் அந்த ஆற்றில் அதிகமான தண்ணீர் வந்து அந்த படகு அடித்து கொண்டு போய்விட்டது. அந்த படகு அடித்து கொண்டு போய்விட்டது நிமித்தம் இந்த பையன் அந்த படகை இழந்து 2-3 நாட்களாக வேதனையோடு இருந்தான். ஐயோ, என்னுடைய படகை காணுமே, என் கையால் நான் செஞ்ச படகு ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த மகன் எங்கோ ஒரு இடத்துல இருக்கிற அந்த பழைய கடையில், பழைய பொருட்களை விற்கிற அந்த கடையில் பார்க்கும் பொழுது இவனுடைய அந்த காணாமல் போன ஆற்றில் அடித்து கொண்டு போன படகை அவன் பார்க்கிறான். அதை பார்த்து என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கிள் இது என்னுடைய படகு, என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லைப்பா, இந்த படகை நான் வேற ஒருத்தனிடத்துல இருந்து காசு கொடுத்து வாங்கி என் கடையில் வச்சிருக்கிறேன். இந்த படகு உனக்கு வேண்டுமானால் நீ எனக்கு காசு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 5 ரூபா கொடு போதும். உடனே வீட்டுக்கு போனா இருக்கிற உண்டியெல்லாம் உடைச்சி 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய் எல்லாவற்றையும் எடுத்து, அன்னைக்கு 25 பைசா 10 பைசாலாம் இருந்தது, எல்லாவற்றையும் சேர்த்து அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டு 5 பைசா கூட எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து என்ன பண்ணுறான்னா 5 ரூபாய் கொண்டு வந்து அந்த மனிதனிடத்தில் கொடுத்து தன்னுடைய காணாமல் போன அந்த படகை என்ன பண்ணுறான்னா மறுபடியும் மீட்டெடுக்கிறான். அல்லேலூயா. மீட்பு என்பது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிணையப்பணம், ransom மணி. பிணையப்பணம் அப்படின்னா தான் தன்னுடைய கையால செதுக்கின படகை அவன் என்ன பண்ணான்னா ஒரு பெரிய வெள்ளத்தின் நிமித்தம் இழந்து போனான். அது வேறொருவனுடைய கையில போய் சிக்கி கொண்டது, அது பாழாய் கிடக்கிறது. இப்போ வேறொருவன் அதை உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறான். அந்த படகை மறுபடியும் இவன் தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டுமானால் இவன் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த படகுக்கு ஒரு மீட்பு பணம் கொடுக்கணும். ஆமென். ஒரு மீட்பு பணம், அதை கொடுத்து மீட்டெடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த மீட்புன்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்கள் லாங்குவேஜுக்கே உங்களுடைய காரியத்துக்கே நான் இறங்கி வரேன். நகையை கடையில் கொண்டு போய் அடகு வைக்கிறோமா இல்லையா? நகையை கடையில் கொண்டு போய் அடகு வச்சு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை என்ன சொல்லுவீங்க? மீட் எடுக்கிறது இல்லையா? மூட்டை எடுக்கிறதுன்னு. மூட்டை எடுக்கிறதுனா மூட்டுன்னா என்னது? இதுதான் மூட்டு. கீழே இருக்கு பாருங்க, கர்த்தர் நமக்கு கால் கொடுத்துருக்காருல, அதில் இருக்கிறது தான் மூட்டு. மூட்டை எடுக்கிறது கிடையாது, மீட் எடுப்பது. நம்முடைய நகை அங்கே வச்சிருக்கிறோம். அந்த நகைக்கு அவன் என்ன பண்ணுறான்? பணம் கொடுக்குறான், அதுக்கு வட்டி போடுறான், வட்டி மேலே வட்டியை போட்டு அந்த நகையை நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறுபடியும் நம்முடைய நகை எடுப்பதற்கு நம்ம போய் பணத்தை செலுத்தி அதை என்ன பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மீட்டு எடுக்கிறோம். நம்முடைய இதுதான், ஒரு காரியத்துக்காக அங்கே கொடுத்தாச்சு, மறுபடியும் அதை என்ன பண்ணுறோம்? நம்ம மீட்டு எடுக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது
ஆதாமும் ஆதாமின் நிமித்தமாய் மனுக்குலமும் பாவம் செய்து பாவத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? இவங்க அடைக்கப்பட்ட இடம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாத்தானின் ராஜ்யம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் மனுக்குலம் எங்க அடைக்கப்பட்டது? பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள. பாவம், சாபம், கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், தேவனுக்கு விரோதமாய் கலகம் என்கிற காரியங்கள் இருக்கிற பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒட்டுமொத்த மனுக்குலமும் விழுந்துடுச்சு. ஆனா இந்த மனுக்குலத்தை படைச்சது யாரு? பேசுங்க. படைச்சது யாரு? கர்த்தர் படைச்சாரு. கர்த்தர் படைத்த இந்த மனுக்குலம் இப்ப யாருடைய ராஜ்யத்தில் போய் விழுந்திருக்கிறது? சாத்தானுடைய. இப்ப இந்த சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டுமானால் இந்த மனுக்குலம் செஞ்ச பாவம் இருக்கு பாத்தீங்களா? இவர்கள் செய்த பாவம், இந்த பாவத்துக்கான தண்டனையாகிய கிரயத்தை யாராவது ஒருவர் என்ன பண்ணணும்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தியே தீர வேண்டும். அல்லேலூயா. பிசாசுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் பயங்கர கோபத்தில் இருக்கிறார். கோபாக்கினை இருக்குது. அவருடைய கோபம் தணிய வேண்டுமானால் ஒரு மீட்பு பிணை, ஒரு மீட்பு பணம் செலுத்த வேண்டும். ரான்சம் மணி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக, சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் தன்னையே சிலுவையில் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பலியாக ஒப்பு கொடு. அதனால தான் பேதுரு எழுதும் போது எழுதுறாரு, நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அழிந்து போகிற பொன்னினாலையும் வெள்ளியினாலும் அல்ல, நீங்கள் விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களினாலாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்லா ஒரு அல்லேலூயா வரலையே? சத்தமா ஒரு அல்லேலூயா வரலையே? அல்லேலூயா. அப்போ தேவன், கவனிக்கிறீங்களா? தேவன் நம்மை சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தம், அவருடைய பலி பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்த நம்மை மீட்பதற்காக செலுத்தப்பட்ட மீட்பு பணம் தான் அவருடைய பலி. அல்லேலூயா. பிணைய பணம். அவர் அந்த பலியை சிலுவையில் அவர் பலியாகி அந்த பலியை பிதாவினிடத்தில் கொடுத்து ரத்தத்தை கொடுத்து அவருடைய கோபத்தை எல்லாம் அவர் தனித்து பிசாசின் ராஜ்யத்தில் இருந்த நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மீட்புன்றது சேஞ்சிங் ஆஃப் பொசிஷன். நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய நிலையை மாற்றுவது தான் மீட்பு. அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷன் அவனை மீட்டெடுக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து மீட்டெடுத்து அவனை தூக்கி சுதந்திரவாளியாக வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? புரிந்தவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது பிசாசுனுடைய ராஜ்யத்தில் இருந்த நம்மை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் மீட்டு எடுத்து நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் இன்னைக்கு இணைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமா தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மீட்டெடுத்தார் என்று சொல்லும் பொழுது இன்னும் நிறைய வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. நான் ஒவ்வொன்றும் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் குறிக்கிறவங்க குறித்து கொள்ளலாம். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசின் ராஜ்யத்தில் ஆளுகையில் நம் மீது இருந்த எல்லா விதமான சாபத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பிசாசின் ஆளுகையில் ராஜ்யத்தில் இருந்த நம்மை மீட்டெடுத்து நம்மை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். என்னவா மாற்றி இருக்கிறாரு சொல்லுங்க? தேவ பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நித்திய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 3:13, ரோமர் 3:24, கலாத்தியர் 4:4, எபேசியர் 1:7, எபிரேயர் 9:11-17 ஆகிய வசனங்கள். எபிரேயர் 9:11-17 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. ஆமென். எதிலிருந்து மீட்டிருக்கிறாரு? பேசுங்க, வாய் தோறுங்க. சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. மீட்டு இன்னைக்கு நம்ம என்னவா மாற்றிருக்கிறாருன்னா
தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போமானால் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். பிசாசுனுடைய ராஜ்யத்தில் நாம இல்லை. பிசாசுனுடைய ராஜ்யத்தில் இருந்தா பாவம், சாபம், முரட்டாட்டம், கலகம் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு நீங்க உங்களை சிந்தித்து பாருங்க, உங்க குடும்பம் எந்த ராஜ்யத்தில் இருக்குது? தேவ ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா இல்லை பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. வீட்டில் போய் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து யோசித்து பாருங்க. நம்ம குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் இருக்கிறோமா அல்லது பிசாசினுடைய ராஜ்யத்தில் இருக்கணுமா? இல்லை இன்னும் நம்ம மீட்டெடுக்கப்பட வேண்டுமா? ஆண்டவரே எங்களை மீட்டெடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம். உங்களுடைய பிள்ளைங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்களா, வளர்றாங்களா, அல்லது பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை பிள்ளைகள் குடும்பமும் பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தோன்றுச்சு அப்படின்னா இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தாவே எங்களை மீட்டெடுங்க, எங்களை அந்த ஆளுகையிலிருந்து மீட்டெடுங்க, பிசாசின் அதிகாரத்திலிருந்து எங்களை மீட்டெடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இன்னைக்கு சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், மற்றும் பிசாசினுடைய எல்லா விதமான காரியங்கள்லேருந்து விடுதலை வேணும் அப்படின்னா ஆளுகைக்குள்ளேருந்து நம்ம இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட வேண்டும். ஆமென். மீட்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? மூன்றாவது சிலுவையை பார்க்கலாம். மூன்றாவது சிலுவையில் அந்த கல்லன் சொல்கிறான், வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரத்தின் வாசிக்க கேட்போம். வாங்க எடுத்தவங்க வாசிங்க. யாருமே எடுக்கலையா? 41வது வசனம், 40, 41. மற்றவன் அவனை நோக்கி தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரெண்டாவது கல்லனும் ஒன்றும் யோகியம் கிடையாது. மூன்றாவது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற ரெண்டாவது கல்லன் ஒன்றும் சொல்லுங்க யோகியம் கிடையாது. இவனுடைய லட்சணம் என்னன்றது காட்டுறோம் வாங்க. முதல்ல மத்தேயு 27வது அதிகாரத்தின் 44வது வசனம். வேகமாக எடுத்து படிங்க. மத்தேயு 27:44. சிலுவையில் அறையப்பட்ட, அங்க வார்த்தை கவனிச்சிங்களா? அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும், ஆமென், என்ன போட்டிருக்காங்க? நிந்தித்தார்கள். யார் நிந்தித்தாங்க? கள்ளர்கள் ரெண்டு பேருமே. முதல் கள்ளனும் நிந்தித்தான், ரெண்டாவது கள்ளனும் நிந்தித்தான். ஒன்றும் யோகியம் கிடையாது. ரெண்டு பேருமே நிந்தித்தானுங்க. நடந்தது என்ன கவனிக்கிறீங்களா? முதல் கள்ளன் ஆண்டவரை நிந்திப்பதை பார்க்கிறான். ரெண்டாவது கள்ளனோ ஆண்டவரை முதல்ல நிந்திக்கிறான். ஆனா அவனுடைய மனசாட்சி, இருதயத்துக்குள்ள ஒரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், நான் செய்த பாவத்துக்காக நான் சிலுவையில் மரிக்கிறேன், இவர் ஒரு பாவமும் செய்யலையே, இவர் ஒரு பாவமும் செய்யலையே, நான் மரித்து போவேனானால் என்னுடைய வாழ்க்கை இங்கேயே முடியல, இதுக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றது அவனுக்கு தெரியுது. எப்படி தெரியுது அவனுக்கு? ஏன்னா அவன் வாழ்ந்த நாட்கள்ல இயேசுவை பார்த்திருக்கிறான், இயேசுவினுடைய சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறான், இயேசுவினுடைய போதனைகளை அவன் கேட்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் அவன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிலுவையில் ராஜ்யத்தை குறித்து எல்லாம் பேசுறான். கூட இருந்த சீஷர்களுக்கு கூட ராஜ்யத்தை குறித்து அறிவில்லை. ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லின தெளிவும் அறிவும் 3 வருஷம் இயேசு கூடவே இருந்த சீஷர்களுக்கு கூட இல்லையம்மா. ஆனா சிலுவையில தொங்குற ஒரு பாவி, ஒரு திருடன் சொல்றான் ஆண்டவரை பார்த்து, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும்.
அவன் என்ன இருதயத்தை வச்சு, அவன் இருதயத்தில் எதை வச்சு சொன்னான்னு தெரியல, ஆனா அவன் தேவனுடைய ராஜ்யத்தை ரியலைஸ் பண்ணிட்டான், ரெகக்னைஸ் பண்ணிட்டான், அடையாளம் கண்டு கொண்டான். என் வாழ்க்கை இங்கேயே முடிவது அல்ல, என் வாழ்க்கை இங்க முடியும் பொழுது அது நித்தியத்தில் வேற ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியில நான் தகாத விதமாய் வாழ்ந்தேன், அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா மரணம் என்னுடைய முடிவு அல்ல. மரணத்துக்கு பின்பு என்னுடைய ஆத்துமா தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழணும். அங்க இவர் ராஜாவா இருப்பார்னு எனக்கு தெரியும், அங்க இவர் தான் ஆளுகை செய்வார்னு எனக்கு தெரியும். இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு திருடனுக்கு இருந்தது அந்த வாஞ்சை, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் மீது தாகம் இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தின் மீது தாகம் கிடையாது. ஆனா ஒரு திருடனுக்கு இருக்குங்க. ஒரு திருடன் யோசிக்கிறான், நான் மரித்தால், நான் செத்து போனால் என்னுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது, நித்திய ஆக்கினைக்கு போகக்கூடாது. என் ஆத்துமா தேவ சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்ற வைராக்கியம் அவனுக்குள்ள வந்தது. முதல்ல அவன் திட்டினான் ஆண்டவரை, அவனும் மறுதளித்தான், பேசினான். ஆனா கொஞ்சத்துல யோசிக்கிறான், ஐயோ ஆண்டவரே, டக்குன்னு சொல்றான். என்ன சொல்றான்? நம்ம செய்த பாவத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பண்ணாத ஒரு விஷயம், தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யாமல் தாங்கள் செய்வது எல்லாமே நியாயம் என்று எத்தனையோ கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முரட்டாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் கிட்ட இல்லாத ஒரு குணம் சிலுவையில் ஒரு திருடன் கள்ளன் கிட்ட இருந்தது. கவனிக்கிறீங்களா? எத்தனையோ சபைகளுக்கு இல்லாத ஒரு குணம், எத்தனையோ போதகர்களுக்கு இல்லாத ஒரு குணம் சிலுவையில் மரிக்கிற கள்ளனுக்கு இருந்ததுங்க. என்ன சொல்றான் அவன்? நான் செய்த பாவத்துக்காக இதை அனுபவிக்கிறேன், ஆனா இவர் ஒன்றும் செய்யலையே. அதனால ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது இந்த அடியனை நினைத்து கொள்ளும். இந்த அடியனை ஆண்டவர் உடனே அவன் பக்கமா திரும்பி சொல்றாரு, இன்றைக்கு. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்றைக்கு மகனே, the very today, இன்றைக்கு நீ மரிக்கும் பொழுது என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். நீ என்னை இங்க பார்க்கறல்ல, நீ என்னை இங்க பார்க்கறல்ல சிலுவையில், நீ கண்ணை மூடும் பொழுது நீ என்ன பரலோகத்தில் பார்ப்ப. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒரு மகிழ்ச்சி! அதனால தான் மூன்றாவது சிலுவை நித்திய மகிழ்ச்சிக்கும் நித்திய ஜீவனுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். மூன்றாவது சிலுவை வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன? நித்திய மகிழ்ச்சி, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனிதன் இந்த நித்திய ஜீவனை வாஞ்சிக்க வேண்டும். ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே. அதில் ஒரு வார்த்தை பாருங்க, நான் அதான் முன்னாடியே சொன்னேன். என்றைக்கோ வாழ்ந்த அருமையான தாயால் சாரால் நவ்ரோஜி அவர்கள், தேவனால நடத்தப்பட்டவங்க, அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பரிசுத்தவான்கள், தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷி. அற்புதமான ஒரு பாடல். அதில் அவங்க எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்க? நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில். அல்லேலூயா. வரப்போகிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மீது ஒரு தாகம் இருக்கணுங்க, ஒரு வாஞ்சை இருக்கணும். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். நான் முன்னாடியே சொன்னது போல அவைகள் எல்லாம் குறித்து படிப்பது தான் எஸ்டேட்டாலஜி அப்படின்வாங்க, கடைசி கால இயல். அவைகள் எல்லாம் படிக்கும் பொழுதே ஒரு பக்கம் பயம் இருக்கும். யாருக்கு பயம் இருக்கும்னா, பாவம் செய்து துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு அவைகள் எல்லாம் படிக்கும் பொழுது எப்போ இதெல்லாம் நடைபெறும், எப்போ இப்படிப்பட்ட காரியங்களை மகிமையா ஆண்டவரை பார்ப்போம், எப்போ ஆண்டவர் குதிரையில வரப்போகிறார், எப்போ தேவன் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்து அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள நாம் அவரோடு கூட முகமுகமாய் தரிசித்து வாழ போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தினது ஆண்டவருடைய சிலுவை. அந்த ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தினது ஆண்டவருடைய சிலுவை மரணம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க இந்த காலை வேளையில. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ராஜ்யத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, சாபம் இல்லை. அங்க நித்திய மகிழ்ச்சியோ நித்திய ஜீவனோ நித்திய காலமாய் தேவ சமூகத்தில் வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இப்போ ஒரு 2-3 வசனங்களை காட்டிட்டு நான் முடிச்சிட விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.
பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். எத்தனை பேருக்கு ஆபிரகாம் தெரியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா காட்டுங்க. ஆமென். எந்த ஆபிரகாம்? உங்க கூட வேலை செய்யற ஆபிரகாம் யாராவது இருக்காங்களா? இல்லை உங்க தெருவில் ஆபிரகாம் யாராவது இருக்காங்களா? ஆபிரகாம் வரப்போகிற இந்த ராஜ்யத்தின் மீது தாகமா இருந்தார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாமா? எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 10வது வசனம். ஏனெனில் அந்த வார்த்தையை கவனிங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவைகளெல்லாம் நான் மறுபடியும் தியானிக்கும் பொழுது, தேவன் தாமே கட்டி, இது யார் கட்டினாரா? தேவன் கட்டின ஒரு ராஜ்யம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாம் இந்த பூமியில சொந்த தேசம் இல்லாதவனாய் என்று, சொந்த ஒரு தேசம் இல்லாத ஒரு பரதேசியாய் இந்த ஆபிரகாம் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆனாலும் கூட கவனிங்க, இந்த ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல இந்த ஆபிரகாம் என்ன பண்ணானா, தனக்கு இந்த பூமியில சொந்த தேசம் இல்லை என்றாலும் வரப்போகிற தேவனுடைய கையால கட்டப்பட்ட அந்த நகரத்திற்காக என்ன பண்ணாராம்? காத்திருந்தான். அல்லேலூயா. எதற்காக காத்திருந்தான்? தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்காக காத்திருந்தான். யாருங்க? ஆபிரகாம். இப்போ 13வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, அங்க வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஆபிரகாமை காட்டிட்டு 13வது அதிகாரத்தில் 14வது வசனம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிற நகரையே நாடி தேடுகிறோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். இங்க வேதம் சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இந்த பூமி நிலையானதா? இல்லை. ஆமென். நிலநடுக்கங்கள் வருது, பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் பாழாய் இடிந்து விழுகிறது, சீட்டு கட்டு போல சரிந்து விழுகிறது. ஆமென். பல வருஷங்களுக்கு முன்பதாக பார்க்கிறோம், ஹீரோஷிமா நாகசாக்கியில போடப்பட்ட அணுகுண்டுகள் நிமித்தம் இன்றைக்கு வரைக்கும் அங்க என்ன பண்ணலன்னா, மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை. அங்க வாழ முடியல. மனுஷன் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாய் அந்த இடங்கள் இருக்கிறது. தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும். பக்தன் எழுதுறாரு, நிலையான நகரம் நமக்கு இங்கே, இந்த பூமி நிலையானது அல்ல, இந்த பூமி ஒரு நாள் அழிந்து போகும். ஆனா அவர் சொல்றாரு, வரப்போகிற நகரையே தேடுகிறோம், நாடி தேடுகிறோம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பூமி டெம்பரரி தான், வரப்போகிற நித்திய ராஜ்யம் தான் அது நிலையான ஒரு நகரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது எழுதாரு, நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்தில் உண்டு. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அப்போ இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம், குறிப்புக்கு வந்துட்டேன், முடிக்க போறேன். மறுபடியும் எபிரேயர் 12:28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், நல்லா கவனிங்க, பயத்தோடும் பக்தியோடும் தேவ சித்தம், தேவ பிரியம்னா தேவ சித்தத்தோடு ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் ஸ்தாபிக்க போகிற ராஜ்யம், இன்னைக்கு நம்ம இருக்கிற சபைக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிபலிப்பாகிய சபைக்குள்ள இருக்கிறோம். இந்த சபை ஒரு நாள் வரப்போகிற தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் அது இன்னும் பெரிய எக்ஸ்டென்ஷன் ஆகி என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் சபை பங்கு பெற்று நித்திய காலமாய் தேவன் தன்னுடைய மகிமையின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது, அல்லேலூயா, நித்திய காலமாய் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, வாழப்போகிறோம். அந்த ராஜ்யம், வரப்போகிற அந்த ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். இட் cannot be shaken by anyone. 3 வருஷத்துக்கு எலெக்ஷன், 5 வருஷத்துக்கு எலெக்ஷன், இல்லை ஓட்டு போடணும், காசு கொடுக்கணும், இதெல்லாம் கிடையாது. அந்த ராஜ்யத்தில் நித்திய காலமாய் கர்த்தர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய காலமாய் கர்த்தர் ஆளுகை செய்வார். அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நம்ம என்ன பண்ணணுமா? பயத்தோட வந்துட்டோம். எங்க வரணும்? எப்படி என்ன பண்ணணும்? இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ வேண்டும், பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும்.
ஆமென். தேவனுக்கு பயபம், தேவனுக்கு பக்தி, தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்கா? இல்ல தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவ பக்தி உங்களுக்குள்ள இருக்குதா? எந்த அளவுக்கு தேவ பக்தி உங்களுடைய குடும்பத்தில் இருக்குது? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தேவ பக்தி எல்லாம் வெறும் ஆத்திரம் தோத்திரம் அள்ளி அள்ளி கொட்டிக்கோ அப்படின்னு எடுத்து சாப்பிடுற தேவ பக்தியா? அல்லது எழுந்து ஒரு 10 செகண்ட் ஜெபம் பண்ணிட்டு அந்த நாள் முழுவதும் உலக கவலைகள்லையும் உலக காரியங்கள்லையும் நோக்கி ஓடுகிற தேவ பக்தியா? அல்லது பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சுக்கிட்டு நான் தேவ பக்தி உள்ளவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் தேவ பக்தி கிடையாதுங்க. இதெல்லாம் தேவ பக்தி கிடையாது. ஆமென். அல்லேலூயா. தேவ வசனத்தை அதிகமாய் தியானித்து தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட்டு சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதித்து அவருடைய சத்தியத்தில் வளர்ந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு, அல்லேலூயா, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறும் பொழுதுதான் மெய்யான தேவ பக்தி. ஆமென். இதுதான் மெய்யான தேவ பக்தி. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கவனிங்க, வரப்போகிற ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற நாம் பயத்தோட பக்தியோட தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவியம் ஜீவிக்கணும். கிருபையை பற்றி கொண்டிருக்கணும். சிலுவையில் இப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த கிருபை, ரட்சிப்புன்ற கிருபை, அதை பற்றி கொண்டிருக்கணும். அல்லேலூயா.